த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே ஆகாப் குடும்பம் முழுவதும் அழிக்கப்பட்டு விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். யெகூ சமாரியாவின் அதிகாரிகளிடம் ஆகாப்பின் குமாரர்களில் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து தன்னை எதிர்க்க வருமாறு சவால் விட்டான். அவர்கள் இந்த மனோதத்துவ ரீதியான யுத்தம் பற்றிய ஆலோசனை கேட்டதும் மிகவும் பயந்து தாங்கள் யெகூவுக்கு அடிபணிந்து நடக்க அவர்கள் சம்மதித்து விட்டார்கள். பின்னர் அவர்கள் யெகூவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஆகாபின் சந்ததியாரை கொன்றுவிட சம்மதித்து விட்டார்கள். ஆகாபின் விக்கிரக ஆராதனை நிறைந்த அரசாட்சியை அளிக்க தேவன் யெகூவை தெரிந்து கொண்டார். வாயினால் சொல்ல முடியாத அளவு ஒழுக்கக்கேடான பாவங்களை அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். சமய பழக்கத்தின் மதுபான பழக்கம், கடவுளுக்கு பிள்ளைகளை பலியிடும் பழக்கமும் அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆகாபின் குடும்பம் முழுவதுமாக வேறறுக்கப்பட்டதும் பாகால் வழிபாடும் சமயமும் முற்றிலுமாக அகற்றப்பட்டதும் இஸ்ரவேலர் மேல் தேவன் இரக்கம் கொண்டு செய்த செயலாகும். இவை இரண்டும் தொடராதிருந்தால் இஸ்ரவேல் தேசத்தினர் வெகு விரைவில் ஆவிக்குரிய நிலைமையிலும் ஒழுக்க நெறியிலிருந்து தவறி நித்தியமான தண்டனைக்கு நேராய் அவர்கள் போயிருப்பார்கள். தொடர்ந்து 11வது அதிகாரத்தில் அத்தாலியாலையும் யோவாசையும் குறித்து பார்க்கிறோம். யூதாவின் வரலாற்றில் ராஜ பதவியில் இருந்தவர்களில் தாவீதின் வம்சத்தை சேராத ஒரே நபர் இந்த அத்தாலியாள். அவள் யூதாவின் ராணியாக 6 வருடங்கள் இருந்து கொடுமையான ஒரு பயங்கர ஆட்சி செய்தாள். இவள் கொடியவர்களாகிய ஆகாப் யெசபேலின் மகள். இவள் யூதாவின் ராஜாவான யோசாபாத்தின் குமாரன் யோராமை திருமணம் செய்திருந்தாள். அகசியா ராஜா யோராம் அத்தாலியாள் தம்பதிகளின் ஒரே மகன். வடக்கு ராஜ்யத்துக்கு போயிருந்த அவன் யெகூவினால் ஆகாப்பின் சந்ததியார் அழிக்கப்பட்டபோது கொல்லப்பட்டான். அந்நேரத்தில் வஞ்சகியான அத்தாலியால் யூதாவின் சிங்காசனத்தில் ஏறி அமர்ந்தாள். சிங்காசனத்தை கைப்பற்றாதபடிக்கு அவள் தாவீதின் சந்ததியை தன்னுடைய சொந்த பேர பிள்ளைகளையும் கொன்றுவிட்டாள். பிரதான ஆசாரியனாகிய யோய்தாவின் மனைவியாகிய யோசேபால் அகசியாவின் குமாரனான யோவாஸ் என்னும் பெயருள்ள ராஜகுமாரனையும் அவனுடைய தாதியையும் ஒழித்து வைத்து விட்டாள். இவ்வாறு தாவீதின் சந்ததி வேறற்று போகாமல் காப்பாற்றப்பட்டது. இந்த தாவீதின் சந்ததியிலிருந்து மெஸ்ஸியா பிறப்பார் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. யோசேபாலின் புருஷனான யோய்தா ஆண்டவரின் பிரதான ஆசாரியனாய் இருந்தான். அத்தாலியனின் ஆட்சி காலத்தில் தென்தேசத்தில் அவன் ஆசாரியனாக பணியாற்றி வந்தான். அத்தாலியால் கவிழ்க்கப்படுவதை தூண்டியவன் இவனே யோவாசை சிங்காசனத்தில் அமர செய்து அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்க வழிகாட்டினான். இவ்வாறு மேசியாவின் சந்ததியை யோய்தா காப்பாற்றினான். இளவயதான யோவாசுக்கு திறம்படி போதித்து அவன் மூலமாக மக்கள் தேவனுடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை புதுப்பிக்க செய்தான். பாகாலின் விக்கிரக ஆராதனை வணக்கத்திலிருந்து தேசத்தை அடியோடு அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் ஒழித்து போட்டான். பிரதான 12வது அதிகாரத்திலே பிரதான ஆசாரியனாகிய யோய்தா அவனுக்கு ஆலோசனையாக இருக்கும் வரைக்கும் யோவாஸ் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். யோய்தாவின் மரணத்துக்கு பின் யோவாஸ் தேவனை கைவிட்டு விக்கிரக ஆராதனைக்கு நேராக போய்விட்டான். அவன் யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவை கொலை செய்தான். அவன் மூலம் தன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அதிகப்படுத்தினான். இவனால் கொலை செய்யப்பட்ட சகரியா யோவாஸ் தேவனை விட்டு விலகியதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தான். யோவாசின் செயலுக்கு நியாயமான பதிலடியாக அவன் தன் அதிகாரிகளாலேயே கொல்லப்பட்டான். யோவாஸ் ராஜாவாகும் போது நல்ல ஆரம்பமாக இருந்தது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை வீழ்ச்சியடைந்து அவன் வாழ்க்கையும் முடிவடைந்து விட்டது. யோவாஸுக்கு எதிராக சதி ஆலோசனை நடைபெற காரணம் என்ன என்றால், அவன் ஆண்டவரை விட்டு விலகி சென்று விட்டான். அவன் வேறு தேவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டான். அவன் சகரியாவை கொன்று விட்டான். அவனுடைய இதன் மூலமாக, இந்த வசனங்களின் மூலமாக தேவன் சமூகத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், எப்படி நாம் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனை பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே தர்மையான தியான வேளையில் பங்கு பெறுகிற ஊரில் ஆசீர்வதிப்பாராக, கிருபை தாங்குவதாக. ஆமேன்.